தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களிக்குமாறு உங்களிடத்திலே அன்பு வேண்டுகோள் வைத்திருந்தேன். அந்த வேண்டுகோளை ஏற்று ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கும், அதேபோன்று திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட சியாமுக்கும் மற்றும் தமிழ்நாடெங்கும் 61 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த தேவேந்திர சொந்தங்கள் மற்றும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1993 கூட்டமைப்பை துவங்கி கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக 1996 தனித்து களம் கண்டு சட்டமன்ற உறுப்பினராகி 1997 டிசம்பர் மாதம் 15 புதிய தமிழகம் கட்சி துவங்க பெற்று 98 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு புறக்கணிக்க முடியாத புதிய தமிழகம் என்ற அளவிற்கு பெருவாரியான வாக்குகளை பெற்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களில் புதிய தமிழகம் கட்சி இடைவிடாது அந்த தேர்தல் களத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் கூட்டணி என்ற கலாச்சாரத்துக்குள் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய அடையாளத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்த நிலையில் இயற்கையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காணக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தேவேந்திர மக்கள் சமுதாய ரீதியாக 95-96 எழுந்தாலும் கூட அரசியல் ரீதியானது எழுச்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 2026 ஏப்ரல் 23 நடைபெற்ற இந்த தேர்தலில் ஒருமுகமாக நீங்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாக்களித்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தல் நிச்சயமாக இதனால் கடந்த சில வருடங்களாக நம்மை பார்த்து ஏளனம் பேசியவர்கள், அதேபோல நம்முடைய வாக்கு வங்கியை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் நிச்சயமாக அமையும். உங்களுடைய வாக்குகளாலே புதிய தமிழகம் தமிழக அரசியல் வானிலே ஒரு மீண்டும் புத்துளி வீசி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து நடத்தும். அதற்கு ஏதுவாக வாக்களித்த அனைத்து தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே மாதம் 4 வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய பணி இன்னும் வேகமாகும். இந்த தேர்தல் பணியில் இரவு பகல் பாராது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதே போல 61 சட்டமன்ற தொகுதியில் பெரிய அளவுக்கு பணபலம் இல்லாமல் மற்றவர்களெல்லாம் கோடி கோடியாக கொட்டினார்கள். அதுவும் குறிப்பாக புதிய தமிழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் கடந்த காலங்களில் 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கியவர்களெல்லாம் இப்பொழுது 2000, 3000, 4000 என்று இந்த பணத்தை கொட்ட வேண்டிய சூழல் உருவாயிற்று என்று சொன்னால் அந்த அளவிற்கு புதிய தமிழகம் அவர்களுக்கு சவாலாக விளங்கியது. இதுவே நமக்கு கிடைத்த வெற்றி தான். அதனால தமிழக அரசியலில் நாம் ஒரு புதிய பாதையை மீண்டும் வகுத்திருக்கிறோம். புதிய தமிழகம் தனக்கான பாதையை மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர் செல்கிறது. 2026 பிறகு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி தனக்கான முத்திரையை பதிக்கும். அதற்கான களப்பணியை நாம் இன்றிலிருந்தே துவக்கணும். மே 4 நிச்சயமாக பல வெற்றிகளை நமக்கு குவிக்கும். ஓட்டப்பிடாரம், திருநெல்வேலி, செலிவூத்தூர், நாங்குநேரி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. மற்ற தொகுதிகளிலும் நாம் மிகப்பெரிய சவாலாக இருப்போம் என்பது இன்று ஊடகங்களை பேச அளவிற்கு நம்முடைய வாக்கு வங்கிகள் உயர்ந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் மனதிலே வைத்து நம்முடைய புதிய தமிழக கட்சியின் நிர்வாகிகள் உத்வாகத்தோடு பணியாற்ற வேண்டும். உங்களுடைய தன்னலமற்ற பணிக்கு நான்
மிகுந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே 4ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அனைத்து வாக்காளர் ஒருங்கிணைந்து புதிய தமிழக கட்சிக்கு ஒரு வலுவை உருவாக்கி தந்த தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.